நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டியா அப்படியே தேங்காய் பப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சின்ன பிள்ளைலாம் தேங்காய் பப்ஸ் சாப்பிட்ருப்போம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு வந்து இது குழந்தைகளுக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ரெசிபி எடுத்து இன்னைக்கு பண்றேன். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் துருவன தேங்காவும் 2 ஸ்பூன் சீனியும் இருக்கணும். தேங்காவும் சீனியும் நம்மளுக்கு ஏத்த பிரெட்டுக்கு அளவுக்கு ஏத்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இதை எப்படி பண்றதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட் வந்து எடுத்துக்கணும். பிரெட் வந்து எடுத்துட்டு அதை வந்து தவால போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி முன்னும் பின்னும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேங்காய் பூவும் இந்த ஜீனியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதைத்தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போறோம். அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். அதே மாதிரி குழந்தைங்க நல்லா சூப்பரா டேஸ்டா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க பிரெட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ வந்து லைட்டா வந்து ஆயில் ஊத்திக்கிறேன். இப்போ லைட்டா ஆயில் ஊத்திட்டு ஸோ நல்லா திருப்பி போட்டு மறுபடி இன்னொரு தடவை திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்து ஒரு பிரெட்டுக்கும் ஒரு டீஸ்பூன் வச்சா கூட போதும். ஏன்னா அந்த அளவு இருந்தா போதும். ரொம்ப இருந்தா ரொம்ப இனிப்பாயிரும், சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு மீடியமா வச்சா போதும். ஸோ இந்த அளவுக்கு வந்து வச்சதுக்கு அப்புறம் அதாவது இதுல வந்து வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணல, தேங்காய் ஜீனி அவ்வளவுதான். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணது மட்டும் தான் நம்ம ஆட் பண்றோம். இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு மேல அந்த இன்னொரு பிரெட்டை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நல்லா டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் ரெண்டும் அப்படியே வந்து ஒட்டி இருக்கும். அப்பதான் சாப்பிடவும் நம்மளுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த தோசை கரண்டியை வச்சு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ முன்னாடி பின்னாடியும் நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்ட்ட எத்தனை பிரெட் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சூப்பரா டேஸ்டா பண்ணி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.